வணக்கம் நண்பர்களே, குயின்ஸ் வேர்ல்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு ஸ்டைல் தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு குக்கரில் ஒரு 5 கரண்டி ஆயில் சூடானதும் மசால் போட்டுக்கலாம். பட்டை சின்ன துண்டு 4, கிராம்பு 3, ஏலக்காய் 3, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், பிரியாணி இலை 2 எல்லாம் போட்டு கிண்டி விட்டுக்கிட்டு, பல்லாரி 2, பச்சை மிளகா 3, ரம்பா இலை 1 எல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் செவந்து வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு 3 தக்காளியை சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி வச்சு நான் ஊற்றுவேன். அதுக்கப்புறமா நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நல்லா கலக்கி, தக்காளி சாதத்துக்கு நான் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பொன்னி அரிசியை 10 நிமிஷத்துக்கு முந்தையே ஊற போட்டிருந்தேன். அரிசியை நல்லா கழுவி அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசியை போடணும். அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறமா 5 விசில் போட்டு இறக்கி வச்சுக்கலாம். விசில் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான எங்கள் வீட்டு தக்காளி சாதம் ரெடி. இந்த ரைஸை என் பொண்ணுக்கு வச்சு கொடுக்க போகிறேன். அது கூடவே பப்படம், தயிர் உள்ளி இதுவும் வச்சு கொடுத்துக்கிறேன். என்னோடய ஸ்டைல் தக்காளி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.